சத்தியமா என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. இந்த மேக்கப் லுக்கை நான் போட்டேன்னு நினச்சா, எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான மேக்கப் லுக் வந்ததே கிடையாது. அவ்வளோ கிளாஸியாக, அவ்வளோ கிளாமர், சூப்பராக இருந்தது. ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் நான் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன், விச் இஸ் ஃப்ரம் மேப்ளின் ஃபிட் மீயோட ப்ரைமர். நான் என்னோடய டீ ஜோன்ஸில் மட்டும் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் ஆரஞ்ச் கரெக்டர் போட்டுக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து ஃபேஸில் நிறைய பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக நான் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். எந்தெந்த பிளேஸ்லலாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ அந்தந்த பிளேஸில் மட்டும் நான் போட்டுக்கிறேன். தென் அதை வந்து ஒரு பெரிய ப்ரஷ் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த பாயிண்டில், அந்த ஏரியாவில் மட்டும் சின்னதாக ப்ரஷ் வச்சு நான் வந்து அந்தந்த ஏரியாவில் மட்டும் நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே ப்ரஷில் வந்து காம்பேக்ட் பவுடர் லைட்டாக எடுத்து எந்தெந்த ஏரியாஸில் ஆரஞ்ச் கரெக்டர் போட்டனோ அங்கே மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா வந்து ஆரஞ்ச் கரெக்டர் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணேன் இந்த மேக்கப் லுக்கில். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆரஞ்ச் கரெக்டர் மேலே நம்மளோட ஷேடில் இருக்கிற ஒரு கன்சீலர் போடணும். ஸோ நான் அதுக்காக வந்து எல்லேகல் ப்ரோ கன்சீலரில் வார்ம் ஹனின்ற ஒரு ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். தென் அதை வந்து எந்தெந்த ஏரியாஸ்லலாம் ஆரஞ்ச் கரெக்டர் போட்டனோ அது மேலே வந்து நான் அந்த இன்னொரு கன்சீலர் போட்டு லேயர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அப்போ தான் வந்து ஆரஞ்ச் ஷிஷ்ஷாக வந்து நம்ம ஃபேஸ் தெரியாது. அது வந்து ஆரஞ்ச் வந்து காம் டவுன் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறேன். ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஃபிட் மீ ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் வந்து அதையே நான் வந்து போட்டுக்கிறேன். தென் நான் ஃபஸ்ட்டு வந்து கையில் நல்லா எந்தெந்த ஏரியாஸ்லலாம் ஃபவுண்டேஷன் வேணுன்றதை பார்த்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன் ஃபேஸ் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் என்னோடய பேஸ் செட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு செட்டிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். அது வந்து மார்ஸோட செட்டிங் பவுடர். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹைலைட்டிங் கன்சீலர் எடுத்துக்கிறேன். அதாவது என்னோடய ஷேடை விட லைட்டராக இருக்கிற கன்சீலர் எடுத்து எந்தெந்த இடத்துலலாம் நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்தந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணுறேன். பிகாஸ் அந்த ப்ராடக்ட் வந்து விலகி போகாமல் அதே இடத்துல இருக்கும்ன்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து காம்பேக்ட் வச்சு நல்லா செட் பண்ணிக்கிறேன் என்னோடய பேஸை. ஆஃப்டர் தட் ஃபாலோட் பை நான் வந்து ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எடுத்து என்னோடய ஃபேஸில் வந்து நல்லா அடிச்சுக்கிறேன். தென் அதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஐலுக்கு மூவ் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஐப்ரோஸ் வந்து எனக்கு இருக்குது. பட் ஸ்டில் நான் வந்து ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுப்பேன் அந்த ஐப்ரோ கிட் வச்சு. தென் நான் ஹைலைட்டிங் கன்சீலர் இருக்குல்ல அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து என்னோடய கியூபிட் ஸ்போனில் வந்து அதை லைட்டாக போட்டு அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த பாயிண்ட் கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்ன்றதுக்காக. தென் அதுக்கப்புறமா வந்து ஒரு பேஸ் ஷேட் எடுத்து நான் என்னோடய கண் ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு ஷிம்மர் ஷேட் எடுத்து என்னோடய இன்னர் கார்னர்ஸில் மட்டும் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் அந்த எஃபெக்ட்காக, கிளாம் எஃபெக்ட்காக. தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐலைனர் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்னர் கார்னர்லேருந்து என்னோடய ஃபேஸில் மிடில் வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் விங் ஒன்று வரைஞ்சி அந்த விங்கையும் வந்து மிடில் வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு தென் ஒரு பிளாக் கலர் ஐ ஷேடோ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அந்த பிளாக் கலர் ஐ ஷேடோ வச்சு அந்த 2 சைடு இருக்கிற ஐலைனரையும் நல்லா ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கிறேன் டு த மிடில் பாயிண்டில். அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலர் எடுத்து அந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நான் வந்து ஸ்மட்ச் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதை பிளெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த பிளாக் வந்து கொஞ்சம் நியூட்ரல் ஆகிடும். தென் மறுபடியும் வந்து பிளாக் கொடுத்து மறுபடியும் வந்து பிங்க் கொடுத்து அந்த மாதிரி வந்து நமக்கு ஓகேன்னு தோன்ற வரைக்கும் வந்து நம்ம அந்த ஸ்டெப் வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஷிம்மர் பிங்க் கலர் எடுத்து சென்டர் பாயிண்டில் மட்டும் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம்
மேலே என்னென்னலாம் பண்ணணும் அதே ஸ்டெப் வந்து நான் கீழேயும் ஃபாலோ பண்ணுறேன். லைக் பேஸ் ஒரு ஷேடு, தென் அதுக்கப்புறம் பிளாக் ஐ ஷேடோ 2 கார்னர்ஸ்லேயும், சென்டரில் வந்து பிங்க்கு, அதுக்கு மேலே வந்து பிங்க் ஷிம்மர். ஸோ இந்த மாதிரி அதே ஸ்டெப்பை வந்து நான் வந்து கீழேயும் கொடுத்துட்டு தென் இன்னொரு கண்ணுக்கும் வந்து நான் போட்டுக்கிறேன். தென் அதுக்கப்புறம் வந்து நான் லிப்ஸ்டிக் போடுறதுக்காக நான் வந்து லிப் பாமை வந்து ரிமூவ் பண்ணேன். அப்போ தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு மஸ்காரா வந்து நான் போடவே இல்லை சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐலாஷ் கர்லர் வச்சு கர்ல் பண்ணிவிட்டு தென் நான் மஸ்காரா எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய லிப்ஸ்டிக்காக வந்து நான் ஃபஸ்ட்டு லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கு மேலே வந்து ஒரு பீச் கலர் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேடு மோர் ப்ளஷ் ஃப்ரம் மேபிளின். ஸோ அந்த லிப்ஸ்டிக் போட்டதுக்கப்புறமா எனக்கு தோணுச்சு ஒரு கிளாஸ் எஃபெக்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ தென் ஒரு பிங்க் கலர் லிப் கிளாஸ் எடுத்து அது மேலே வந்து நான் டாப் அப் பண்ணிக்கிறேன். பார்க்க செம்மையாக இருந்துச்சு. இது வந்து பிங்க் சில்லின்ற ஷேடு ஃப்ரம் ரெனேயோட பிராண்ட்லேருந்து. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் என்னோடய ஃபேஸில் மற்ற விஷயங்கள், அதாவது கான்டோர் ப்ளஷ் எல்லாம் கொடுத்து போயிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன். கான்டோர், ப்ரான்சர், அது வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. பட் நான் இங்கே யூஸ் பண்ணது வந்து ப்ரான்சர்ன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, விச் இஸ் ஃப்ரம் மைக்ளாம். அந்த ப்ரான்சர் எடுத்து என்னோடய அவுட்டர் பெரிமீட்டர் ஆஃப் ஏரியாஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். தென் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து லிக்விட் ப்ளஷ் யூஸ் பண்ணேன். ரொம்ப நாளாக லிக்விட் ப்ளஷ் யூஸ் பண்ணோன்னு ஆசைப்பட்டு தான் வாங்கினேன், ஆனால் யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுறேன். அது வந்து டைரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணாமல் நான் வந்து பேக் ஆஃப் மை ஹேண்டில் எடுத்து தென் அதுக்கப்புறம் ப்ரஷில் எடுத்து போட்டேன். பிகாஸ் ரொம்ப அதிகமாகிடக்கூடாதுன்ற ஒரு பயம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி வந்து ப்ளஷ் வந்து டேரெக்டாக என் கண்ணுக்கு கீழே போட்டேன். எப்போதுமே வந்து சின்ன ஏரியாவில் ரொம்ப தள்ளி போடுவேன், கண்ணை ஒட்டி போட மாட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த மாதிரி கண்ணுக்கு கீழேயே நான் வந்து டைரெக்டாக ட்ரை பண்ணேன், நல்லா இருந்தது. தென் அதுக்கு மேலே வந்து ஒரு பவுடர் ப்ளஷ் போட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த ப்ளஷ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குன்றதுக்காக. தென் அதுக்கப்புறம் வந்து நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் வந்து மைக்ளாமோடு தான், ப்ளஷ்ஷும் வந்து மைக்ளாமோடு தான். ஹைலைட்டர் வந்து என்னோடய சின் ஏரியாஸ், என்னோடய நோஸோட டிப்பு, கியூபிட்ஸ் போன், அந்த மாதிரி ஏரியாஸ், எந்தெந்த ஏரியாஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்தந்த ஏரியாஸ்லலாம் வந்து நான் வந்து ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சு நான் வந்து இந்த லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ போய் நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சின்ன ஆக்சசரிஸ் மாதிரி போட்டுட்டேன்னா இந்த லுக் வந்து ஓவர் ஆகிடும். எனக்கு எப்படி சொல்கிறது, அன்எக்ஸ்பெக்டடாக இந்த லுக் வந்து எனக்கு இவ்வளோ அழகாக டர்ன்ட் அவுட் ஆச்சு. I just got changed and added a little bit of accessories. So I'm very much in love with this look. Let me know your thoughts in my comment section. I'm eager to hear from you all. And thank you so much for watching this video till the end. I'm very glad for that. And I'll see you guys in the next video. Tada! Bye! Take care!